குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? இன்றைக்கும் we are meditating on நம்மளுடைய குட்னஸ். மற்றவர்கள் மறந்துட்டா என்னன்றது we are meditating if people forget our goodness. இன்றைக்கு the topic is if people forget our good words. நம்மளுடைய நல்ல வார்த்தைகளை மனிதர்கள் மறந்து விட்டதால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஸோ இதுலேயும் we are going to see why they are forgetting, எதனால அவங்க மறந்து விடுறாங்க, நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு we'll meditate from the word of God. அதுக்கு முன்பதாக the key verse I wanted to emphasize ஏனென்றால் நம்மளுடைய வார்த்தைகளை மக்கள் மறந்து விடும்போது நமக்கு துக்கமாக இருக்கும். பட் நம்மை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துறதற்கு என்ன வசனம் என்றால் 1 Kings chapter number 8 verse 56ல அவங்க சொல்கிறாங்க, not even one word of what the Lord has spoken did not fail. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையும் நிறைவேறாமல் போகவே நிறைவேறிட்டது அப்படின்ட்டு அந்த வசனத்தில் போட்டிருக்கு. ஸோ எவ்ரி வேர்ட் ஆஃப் காட் வில் நாட் பி ஃபர்காட்டன். அவருடைய வார்த்தை ஒன்றும் மறந்து விடாமல் எல்லாமே நிறைவேறிட்டு இருந்து நம்ம வசனத்தில் படிக்கிறோம். பட் நம்மளுடைய வேர்ட்ஸ், நம்ம நல்ல வார்த்தைகளை மனிதர்கள் மறந்து போகிறதுக்கு அகெயின் there are a lot of chances. அதை கண்டு நம்ம பயந்தோ அஞ்சி நம்ம வருத்தப்பட்டு சோர்ந்து துக்கமடைய தேவையில்லை. அதனால தான் I'm just going to share a few things. இதில் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் யார் என்று பார்த்தால் ஜோசப். நம்ம ஜெனசிஸ் சாப்டர் 40ல் பார்க்குறோம். அந்த கப்பேரர் 40th வேர்ஸில் நீங்கள் படிச்சிங்க என்றால் அந்த கப்பேரர் ஜோசப் சொன்ன நல்ல வார்த்தைகள், அவருக்கு செய்ததை அவர் மறந்து விடுகிறார். he forgets all the words that Joseph told him அப்படின்னு போட்டிருக்கிறது. ஸோ அப்போ ஜோசப்க்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இதில் ப்ராக்டிக்கலி நம்ம எடுத்தோம் என்றால் லாட் ஆஃப் டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில் நம்ம மற்றவர்களுக்காக போயிட்டு நம்ம பேசுவோம், பரிந்து பேசுவோம். சம்டைம்ஸ் there will be some people அவங்களுக்கு பேச தெரியாமல் இருக்கும், அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும்போது நம்ம போய் அவங்களுக்காக மற்றவங்க இடத்துல சிபாரிசு செய்கிறதோ, அவங்களுக்காக ஃபைட் பண்ணுறதோ, டிஃபெண்ட் பண்ணுறதோ, அவங்க பேச தெரியாததுனால நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள அந்த சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம நிறைய வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை அவங்களை குறித்து நம்ம பேசியிருக்கலாம். ஆர் அட் த சேம் டைம் ஒருத்தவங்களுடைய முன்னேற்றத்துக்கும் ஒரு இடத்துல போயிட்டு அவங்க நல்ல பெயர் கொடுக்கறதுக்காக எதர் இட் கேன் பி இன் அ மேரேஜ் ப்ரொப்போசல் ஆர் ஜாப் ரிலேட்டட் இன்டர்வியூஸில் நம்ம நல்ல ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது, இன்னொரு ஸோ மெனி அதர் திங்ஸ் எல்லாம் நம்ம மற்றவங்களுடைய நல்ல பெயருக்காக தேர் குட் ரெப்புடேஷன் ஆஃப் குட் கேரக்டரை டெஸ்டிஃபை பண்ணி நம்ம நல்ல வார்த்தைகளை பேசியிருக்கலாம். ஸோ லாட் ஆஃப் டைம்ஸ் நம்ம மற்றவங்களுக்காக அவங்க நல்லவங்க, நான் கேரண்டி கொடுக்குறேன், அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய தடவை மற்றவங்களுக்காக நம்ம பேசி இல்லைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காமல் கூட போயிருக்கலாம். ஸோ புரியுதா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? ஸோ இன் யுவர் லைஃப் நீங்கள் அந்த மாதிரி யாருக்காச்சும் நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா அதனால அவங்களுக்கு சில ஆசீர்வாதங்கள் அவங்க பெற்றிருக்கலாம். முடிஞ்சது, வெரி குட், வெரி ஹாப்பி. பட் நவ் நீங்கள் சொன்ன அந்த நல்ல வார்த்தைகளை கம்ப்ளீட்டாக அவங்க மறந்துடுறாங்க. நீங்கள் எதுவுமே அதில் இன்வால்வ் ஆகாத மாதிரி அவங்க லைஃப்பை லிவ் பண்ணும்போது உங்களுக்கு சம்டைம்ஸ் இட் வில் ஹர்ட் அஸ். ஐயோ, நான் தானே அவங்களுக்காக எவ்வளோ என்னுடைய இதை கூட நான் பார்க்காம நான் போய் அவங்களுக்காக நான் பேசிட்டு வந்தேன், கடைசியில் இப்போது நான் யாருன்னே தெரியல, ஆர் நான் செய்தது அப்படியான்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நம்மளுக்கு துக்கமாக இருக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இன் ஜோசப்ஸ் லைஃப் ஆல்சோ? ஜோசப் இஸ் ஆக்சுவலி இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாரு அந்த கப் பேரருக்கு. அண்ட் ஹீ இஸ் அந்த ஃபுல்ஃபில் ஆனதுனால நவ் he is gone back to the Pharaoh's palace. எதனால் மற்றவர்கள் நம்மளுடைய நல்வார்த்தைகளை மறந்து போய் விடுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது just my opinion இந்த லைஃப்லேருந்து பார்க்கும்போது 2 reasons இருக்கலாம். Number 1, when they are distracted. அது எப்படி என்றால் அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடச்சிடுது, அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லி அவங்க ரொம்ப அதிலே ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க. மேபி கப்பேரர் பேலஸ் போயிட்ட பிறகு ரொம்ப பிஸியாக இருக்கலாம் அவருடைய வேலையில். ஸோ ஃபுல்லி ஆக்குப்பைடு, அதனால் அவர் வேறு எதுவுமே அவருக்கு யோசிக்கிறதுக்கு அவருக்கு முடியாமல் போயிடுது. ஹவு கேன் யூ ஃபர்கெட் ஜோசப்? இப்போ தானே ஜோசப் நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, நீ என்ன ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அங்கே போனோன்னா கம்ப்ளீட்லி இஸ் ஃபர்கெட்டிங். அப்படி என்றால் இஸ் வெரி மச் டிஸ்ட்ராக்டட். அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே வேறு எது திரும்பி விடுகிறது. அதனால் அவருக்கு முன்னாடி நடந்தது அவருக்கு கம்ப்ளீட்டாக ஒரு மெமரியிலேருந்து அது விடுபட்டு போயிருக்கு. ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணவங்க கூட சம்டைம்ஸ் அவங்க அந்த பிளெஸ்ஸிங்கை கிடச்சிட்ட பிறகு அவங்க லைஃப்பில் அவங்க ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கலாம். அதனால் நீங்கள் பண்ண நல்ல வார்த்தைகளே அவங்க மறந்து போயிருக்கலாம்.
த செகண்ட் ரீசன் குட் பி என்ன என்றால் நியூ அக்வைண்டன்சஸ் அப்படின்னு சொல்லலாம், நியூ ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ வந்து அவர் பேலஸ்க்கு போகிறாரு, நிறைய நியூ எவ்ரி திங் இஸ் நியூ ஃபார் நியூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவருடைய நியூ லைஃப் ஸ்டைல்னு சொல்லலாம். நியூ ஜாப், நியூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் வரும்போது பழைசெல்லாம் சிலவங்க மறந்துடுவாங்க. அப்படியே புதுசு என்ன நடக்குதோ அதில் புது ஃப்ரெண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறது, புது ஜாபில் இம்ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ ஆல் தர் ஃபோக்கஸ் வில் பி வாட் இஸ் கரண்ட். பழைசன்றது அவங்களுக்கு மைண்டில் டிலீட் ஆகிடும். இப்போ நான் எப்படி எல்லாரிடத்துல நல்ல பேர் எடுக்கிறது, இப்போ நான் எப்படி நல்லா செய்கிறது, விச் இஸ் குட். ஐம் ஹாப்பி. நம்ம வந்து வாழ்க்கை கரண்ட்டில் நம்ம கம்ப்ளீட் ஃபோக்கஸ் இருக்கணும். அட் த சேம் டைம் பழைசை நம்ம மறந்து போகிறது. ஃபர்கெட் நாட் த ஓல்ட் திங்ஸ். பைபிளில் வசனம் போட்டிருக்கிறது. எஸ்பெஷலி நம்மளுக்கு நன்மை செய்தவர்களே நம்ம மறந்து விடக்கூடாது. ஜோசப் வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா அவர் கம்ப்ளீட்டாக மறந்துட்டார். பட் வாட் டிட் ஜோசப் டூ? ஐம் ஷுவர் 100%. பைபிள் எழுதி இல்லை, பட் ஷுவர் அவர் உள்ள ப்ரிசனில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்க மாட்டார். நான் தான் கம்பேரருக்கு சொன்னேன், என்னால் தான் அவன் பேலஸ்க்கு போனான், என்னை கம்ப்ளீட்டாக மறந்துட்டான். ஐ டோன்ட் திங்க்ஸ் அவர் புலம்பிட்டு இருந்திருப்பார். ஏன்னா காட் இஸ் வாட்சிங் ஹிம். அவருடைய இன்டெகிரிட்டி, அவருடைய நல்லவுடைய பிஹேவியரை பார்த்து தான் காட் இஸ் த ஒன் ஹூஸ் எக்ஸால்ட்டிங் ஹிம். ஐம் ஷுர் ஜோசப் அப்படியே ஓகே மறந்துட்டாரா, ஐம் கோயிங் டு கோ ஜாய்ஃபுல் இன் மை ஒர்க். நான் ஏற்கனவே ப்ரிசனில் அநியாயமாக தான் இருக்கிறேன், இதில் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். அவர் மறந்தாலும் நான் என் சந்தோஷத்தை யாரும் திருட முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் அவர் இருந்திருக்கலாம் என்று ஐ எம் கைண்ட் ஆஃப் லைக் பிலீவிங். பிகாஸ் இது இல்லை என்றால் God would not have given him such a high exaltation. So what do we do? நீங்கள் நல்லா பரிந்து பேசியிருக்கலாம், சிபாரிசு செஞ்சுருக்கலாம், அவங்களுக்காக மற்றவங்க இடத்துல சண்டை கூட போட்டிருந்துருக்கலாம். டுடே அவங்க கம்ப்ளீட்டாக உங்களை மறந்துடுறாங்களா? உங்களுடைய சந்தோஷத்தை டோன்ட் allow them to steal. அந்த சுச்சுவேஷன் உங்களுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திருட விடக்கூடாது. பட் we have to wait patiently. செகண்ட் திங் இஸ் we have to wait very patiently. ஏனென்றால் இன் டியூ சீசன், ஏற்ற நேரத்தில் 40ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் தான் he is forgetting. 41st chapter 9th verseல சொல்கிறாரு, டுடே அந்த அவர் கப்பேர சொல்கிறார், டுடே இன்றைக்கு நான் செய்த தவறை நான் வருந்துகிறேன். ஐ ரிமெம்பர் the mistake, the forgetfulness, the failure that I did, that I forgot about Joseph அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரோ கிட்ட போய் சொல்கிறாரு. கரெக்டான நேரத்தில், at the right time. Maybe God wanted the cupbearer to forget about Joseph. Maybe கர்த்தரே கப்பேரரை மறக்க வைத்திருக்கலாம். அது வேறு டாபிக். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு எல்லாமே he works all things together for good. ஸோ அக்கார்டிங் டு த டைம் லைன் ஆஃப் காட். ஸோ இதுலேயும் நம்ம வாழ்க்கையிலையும் சில உங்களை மறந்துட்டாங்களா, மறந்துட்டு போட்டோம், கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் அப்படின்ற ஒரு தைரியத்தில் நம்ம இருக்கலாம். இவரை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜோசஃபை. ஏற்ற நேரத்தில் த கப்பேரர் ரிமெம்பர்ட், ஏற்ற நேரத்தில் ஃபேரோ இடத்துல போய் சொல்லி, மேபி இதுக்கு முன்பதாக அவர் ஃபேரோ இடத்துல சொல்லியிருந்தா கூட நத்திங் would have happened. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபேரோக்கு அந்த ட்ரீம் வந்ததுனால தட் வாஸ் அன் ஆக்குரேட் பியூட்டிஃபுல் சுச்சுவேஷன். அவர் ஞாபகப்படுத்தி சொன்ன உடனே ஃபேரோ ஜோசஃபை கூப்பிடுறார். அதோ மட்டும் இல்லாமல் யார் ஜோசஃபை மறந்தாங்களோ அவங்க மூலமாகவே ஜோசஃப்க்கு பயங்கரமான எக்ஸால்டேஷன் கிடச்சிது. ஸோ மேபி உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களை மறந்தவங்க இருக்கலாம், ஆனால் உங்கள் மறந்தவங்களை கொண்டே கர்த்தர் உங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. வாட் அ பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஜோசப் இருந்தார். அவருடைய வார்த்தை, நல்ல வார்த்தையை மறந்த போதிலும் he did not lose his joy and he waited patiently. God exalted him. Shall we pray? No matter who forgets your words, கர்த்தருடைய வார்த்தைகளை யாரும் அவர் மறக்கிறதில்லை. அவருடைய தீர்மானங்களையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் அவர் மறக்க மாட்டார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட நாங்கள் அநேகருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லியிருந்த அவங்க எங்களை மறந்துருக்கலாம், எங்கள் வார்த்தைகளையும் மறந்துருக்கலாம். பட் அதனால் எங்களுடைய சந்தோஷத்தை நாங்கள் இழக்காமல் பொறுமையுடன் உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருந்து கர்த்தாவே நாங்கள் கிருபை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை உதவி செய்யும். இந்த நாள்லேயும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் தொடர்ந்து நல்ல வார்த்தைகளே மற்றவங்களுக்கு பேசும்படியாக கிருபை தாரும். நீர் கொடுத்த நல்ல கர்த்தாவே ப்ராமிசஸை நீங்கள் மறக்கலை, அது எல்லாவற்றையும் நிறைவேற்றினீர்கள் என்பதையும் நாங்கள் உரிமை பாராட்டி விசுவாசத்துடன் கம்பீரத்துடன் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். In Jesus' name we pray. Amen. God loves you. You are blessed of the Lord. And மற்றவர்கள் உங்களை மறந்தாலும் God will never forget anything that you do good. Amen. Be blessed. Have a wonderful day. God bless you.